ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான புழுங்கல் அரிசி கார முறுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிஷின்லாம் போக தேவையில்லை, வீட்டில் இருந்தே சிம்பிளாக பண்ணிடலாம். பொறுன்னு இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்க்ரீனில் தெரியறத பார்த்துக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான். 2 ஆளாக்கு 1/2 கிலோ இருக்கும். இப்போ 2 ஆளாக்கையும் எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். பாருங்க, 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். உடச்ச கடலை 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதை அப்படியே பவுடர் பண்ணி மிக்சியில் நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் அரைப்படாமல் 1-2 குருணை இருந்துச்சுன்னா முறுக்கு வெடிக்கும். அதனால கண்டிப்பாக நல்லா பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை அரைக்க போறோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் சுத்தமா. இப்போ இது ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லேசா தெளிச்சு தான் நம்ம அரைக்க போறோம். கட்டியா இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியா இருந்தா முறுக்கு பிசையச்சா ரொம்ப நீர்த்து போயிடும். அதனால பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டிருங்க. அதுக்கப்புறம் லேசா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சி நல்லா கட்டியா இருக்கணும் மாவு. அதே மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும். வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி வெண்ணையா இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த குருணை இருக்கக்கூடாது. நீங்க கிரைண்டர்ல போட்டு அரைச்சாலும் அதே மாதிரி ஃபுல்லா போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதில் மிளகா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட்சில் மிளகாவையும் புக்கியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற மிளகாய் இந்த மாதிரி நல்லா அரைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு அழகாக பேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே திக்னஸும் இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸோட அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்ச மாவெல்லாம் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், சூடாக்கி வச்சிருக்கிற எண்ணெய், அதே மாதிரி நல்லா சூடாக்கி வச்சிருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் நம்ம உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா கலந்துக்க போறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, மாவு நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு. இனிமேல் நம்ம கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் மாவு முதல்லையே நல்லா திக்காக ஆட்டினாதான் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். இப்போ தேவைப்பட்டால் தண்ணி லேசாக நம்ம தெளிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் நீர்த்து இருக்குதுன்னா உடச்ச கடலை மாவு கூட கொஞ்சம் நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ஜலிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்க, மாவு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிக்கிச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். உருண்டை பிடிச்சோன்னா பாருங்க, அழகா உருண்டை பிடிக்க வருது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு தேவை. இப்போ நம்ம இந்த முள்முறுக்கு குழாயில நம்ம போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க, ஸ்டார் அச்சில நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நம்ம எடுத்துட்டு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து கையால் எடுத்து போடணும். அது எப்படின்னு காட்டுறேன். ஒருவேளை பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருந்தால் கரண்டியில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி எடுத்துடலாம். ட்ராப் பண்ணச்சா ரொம்ப ஜாக்கிரதையாக எண்ணெய் மேலே தெளிச்சிடாமல் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக ட்ராப் பண்ணணும். இது உங்களுக்கு பழக்கமா இல்லை அப்படின்னா கரண்டியில எப்படி பண்றதுன்னு பாருங்க.
இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிக்கிட்டு அதையுமே ஸ்லோவாக நம்ம ட்ராப் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட வேண்டியது தான். இப்போ முறுக்கு நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விடணும். பாருங்க, இப்படி 2 பக்கமும் திருப்பி விட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுக்க வேண்டியது தான். முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். முறுக்கு நமக்கு ரெடி. பாருங்க, ரொம்ப பொறு பொறுன்னு இருக்கும். உடைக்கச்சியே நமக்கு தெரியும். ரொம்ப பொறு பொறுன்னு இருக்கும். டேஸ்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.